இதுக்கு முன்னாடி நான் இங்கே மீன் பிடிச்சதில்ல. இங்கே ஏதாச்சும் நல்லதாக கிடைக்குமா? நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற? இது பசிபிக் ஓஷன். சரி, மீன் பிடிக்கிற விளையாட்டு எப்படி இருக்குது? எனக்கு மீன்களை பிடிக்கிறது தான் பிடிக்கும். நீ எப்படி மீன்களை பிடிப்பியா இல்லை சாப்பிடுவியா? உன்னை பார்க்கும்போது நீ மீன் சாப்பிடுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நீ என்ன செய்யணும்னு நான் சொல்லிட்டா, சட்டத்துக்கிட்டேருந்து தப்பிக்கணும்னு நினச்சின்னா உன்னோட விருப்பத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். சொல்கிறது புரியுதா பாபி? காய்ஸ், அவன் ஓடுறான். அவன் தப்பிச்சு ஓடுறதுல கில்லாடி. அவனை யார் பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு 1000 டாலர். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால என்ன, எல்லாரும் ஒன்னா இருங்களா முட்டாளுங்களா? நீங்களா ஒரு ஆர்மி மாதிரி. அவன் இங்கதான் பக்கத்துல இருக்கணும், கண்டுபிடிங்க. அசையாத. நீ தான் இந்த கூட்டத்துக்கு தலைவன்னு நினைக்கிறேன். உங்களெல்லாம் பார்த்த போலீஸ் மாதிரி தெரியல. யார் நீங்கள்? நீ தான் பாம்பி பீன்ஸா இருக்கணும். உங்கள் ஆளுகளை கன்னை கீழே போட சொல்லு. பாபி பீன்ஸ் பேரை உனக்கு யார் சொன்னது? இங்க பாரு, நான் உன்னோட பெரிய ஃபேன். நீ பேங்க்ல பணத்தை கொள்ளையடிச்சிட்டு தப்பிச்சிட்டின்னு கேள்விப்பட்டேன். நான் அதெல்லாம் பண்ணுறதில்ல. நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க. சரி, நீ ஒரு ஹீரோ தான். இங்க பாரு, உனக்கான ஒரு வேலை வச்சிருக்கேன். உன்னை மாதிரி ஆளுகளுக்கு ஏத்த வேலை. அப்படி இல்லைன்னா இப்பவே ஷூட் பண்ணிடு. ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். என்னோட ஆளுகளுக்கு சாவோட பயனா என்னன்னே தெரியாது. நீ சுதந்திரமா இருக்கும்னு நினைச்சீன்னா எனக்கு ஒரு இடம் தெரியும். அந்த இடத்துல சட்டமும் இல்லை, ஒரு கொள்கையும் இல்லை. இப்ப சொல்லு, நீ என்ன பண்ணலான்னு இருக்கிற பாபி? இங்கே நான் 1 மணி நேரமாக நின்றுட்டுருக்கேன். எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் கிடைக்குமா? நீ ரொம்ப ஆபத்தானவன், உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு லவ் சொல்லியிருக்காரு. ஆமாம், நான் ரொம்ப ஆபத்தானவன். அதனால தான் என்னை உங்ககிட்ட தனியாக விட்டு போயிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? என்னால் இங்கேருந்து நகர கூட முடியாது. இது பார் தானே? கடையை மூடியாச்சு. சரி, ஓகே, உனக்கு என்ன வேணும் சொல்ல. இந்த இடத்துல அதை நான் கேட்குறதுக்கு என்னை மன்னிச்சிரு. ஆனால் எனக்கு கோக் மட்டும் போதும். அப்புறம் இந்த லூ, அவன் யார்? லூக்வில் பற்றி நீ கேள்விப்பட்டதே இல்லையா? நீ என்ன ஊருக்கு புதுசா? லூக்வில் ஒரு பிரிவினவாத போராளியா? இந்த மாதிரி புரட்சி எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். அந்த மாதிரி புரட்சிக்கு நான் எதிரானவன். இப்போ என்ன, நான் அவர் கூட சேரணுமா? அவர் ஒன்றும் உன்னை வேலைக்கு எடுத்துக்கல. அதை என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். சின்ன சின்ன வேலையை மட்டும் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு எல்லா வேலையும் செய்ய நிறைய பேர் இருக்காங்க. நானும் ஒன்ன மாதிரி தான் சின்ன சின்ன வேலை செய்வேன். ஆனால் எப்பவுமே அவன் என்னை நம்பினதில்லை. அந்த கூட்டத்தில் நீயும் ஒருத்தியா? அவங்க சொல்கிறத என்ன ஏதுன்னு கேட்காம செய்கிறாளா? நீ லூக்கிட்ட இருந்து என்னை பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறேன்னு நல்லா தெரியுது. ஆனால் உண்மையிலே எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல. நாங்களாம் அவனுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தேவைப்படுறோம். உனக்கு ஒன்றும் இல்லையே? எப்போ அவன் கூட்டத்துக்கு அழிவு வருதோ அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி ஒரு அழிவு வந்துட்டா நாங்கள் யாருன்னு அப்போதான் தெரியும். நான் அவங்களோட ஒரு ஆள் இல்லை. இந்த பாரை சேதப்படுத்தாமல் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எதிராகவும் நான் இல்லை. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஜோயி, உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன வேலை தான் செய்ய சொன்னேன். நான் உனக்காக எந்த பேங்க்கையும் கொள்ளையடிக்க மாட்டேன். நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். நான் சொல்றது கேளு லூயி. அதெல்லாம் நீ இங்கிருந்து வெளியே போ. இதையெல்லாம் நீ கேட்க கூடாது. உன்கிட்ட உனக்கு கேட்டால் தப்பான நினச்சிக்க மாட்டியே. பாபி பீன்ஸுங்கிற பேர் உனக்கு எப்படி தெரியும்? அவன் போதைப்பொருள் விற்கிற மெக்சிகன் ஃபேமிலியோடு தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். அப்புறம் நீ அந்த தெருவில் வேலை செஞ்சதை நான் பார்க்கலையே. சரி, பேசினது போதும், வாய மூடு. உன்னைய பேங்க்ல கொள்ளையடிக்கலாம் கூட்டிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கியா? பேங்க்ல கொள்ளையடிக்கிறது எனக்கு பெரிய விஷயமே இல்லை. நான் ஒரு வெப்பன் டீல் போட்டிருக்கேன். சரக்கெல்லாம் கடல் வழியா வந்துகிட்டு இருக்கு. எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. இதுக்காக நாங்க நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போலாம் பணம் கைக்கு வர்றது ரொம்ப சிரமமா இருக்கு. இந்த டீல் மட்டும் நல்லபடியா முடிஞ்சதுன்னா அந்த சரக்கெல்லாம் பதுக்கி வைக்கிறதுக்கு எங்க கூட்டத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு திருடன் தேவைப்படுறான். அப்போதான் வேற யாருனாலையும் அதை கண்டுபிடிக்க முடியாது. சொல்றது புரியுதா? யாரா இருந்தாலும் சரி, இங்க நாங்க சொல்றதுதான் செய்யணும். நீ நினைக்கிறதெல்லாம் இங்க பண்ண முடியாது. என்ன சொல்ற பாபி? ஆரம்பிக்கலாமா?
இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் சாவு என் கையில் தான். இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை? நீ என்னோட முகத்தையே கிழிச்சிட்ட. லூக்கு மட்டும் நீ தேவைப்படலைன்னா இந்நேரம் நீ இங்கே இருந்திருக்க மாட்ட. யாராச்சும் கேட்டால் இது சண்டையில் நடந்த காயம்னு சொல்லு. அது அவன்தான், யோபான் கோட்டா. அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவ தான் ஃபினான்சியல் அட்வைசர் ஜென்யா ரோபாக்ஸ். ரஷ்யன்ஸா? அவங்க ரஷ்யன்ஸுன்னு ஏன் யாருமே என்கிட்ட சொல்லலை? அவன் எக்ஸ் மிலிட்ரி, இப்போது பிஸ்னஸ்மேன். அவன் உக்ரைன் சேர்ந்தவன் நினைக்கிறேன். அவன் கண்டிப்பாக உன் மேலே கோபமாக இருப்பான். உன்னை யார் முதல்ல கொல்ல போகிறாங்கன்னு பார்க்குறக்கு நான் ஆர்வமாக இருக்கேன். மார்க்? என்ன ஏதாச்சும் பேகியா பார்த்தியா? அப்படி ஒன்றும் இல்லைடா. என்னோட கலந்த காலம் என்னை பழி வாங்க வருது. அப்படி இல்லாமலும் இருக்கலாம். என்ன மார்க்கஸ், பார்ட்டி எப்படி இருக்கு? ஓ ஜென்யா, இங்க எப்பவுமே இல்லைன்னு சொல்றது யோபானுக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாம நாளைக்கு என்ன நடக்கும்னு ஒரே வாசனையா இருக்கு. டென்ஷனா இருக்கீங்கன்னு புரியுது. இந்த நாட்டுல டென்ஷனை குறைக்கிறதுக்கு மருந்து இருக்கு. எங்க நாட்டிலயும் அதுக்கு மருந்து இருக்கு. ஆனா கண்டிப்பா சொல்றேன், யோபான் என்னை கொன்றுவான். அப்படியே நினைக்கிறேன். ஆமா, அப்படி நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. யோபானுக்கு வேலைக்குன்னு ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் கவலைப்பட மாட்டாரு. நீ இப்பயே இங்கிருந்து கிளம்பிடு. நாளைக்கு என் ஃப்ரெண்டு ஜெயிக்கிறதுக்கு. Cheers. ஒரு நிமிஷம். பாபி, நீயா? என்னை எப்படி கண்டுபிடிச்ச? என்னை எதுக்கு போட்டு கொடுத்த மார்க்கஸ்? என்ன பேசுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்னை வற்புறுத்தி இந்த வேலையை செய்ய சொன்னாங்க. அங்கே வந்து பார்த்தா நீ இருக்க. இது ஒன்றும் எதிர்ச்சியாக நடந்த மாதிரி தெரியல. என்னை விட நான் பெட்டரா ஷூட் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். அதனால நான் சொல்றத நிதானமா கேளு. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பாபி பீன்ஸ் இறந்துட்டான்னு எல்லாருக்கும் தெரியும், உன்னை தவிர. இப்போ சொல்லு, யார் சொன்னது? பாபி பீன்ஸ் பேர்ல நீ ரொம்ப நாள் ஆந்திர கவர்ல இருந்திருக்க. ஆனா உன் உண்மையான பேரு பாபி ட்ரெஞ்ச் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். பாபி பீன்ஸ் எப்படி இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. சரிதான், இது வரைக்கும் யாரும் என்னை பாபி ட்ரெஞ்சுன்னு கூப்பிட்டதில்ல. சரி, இப்ப கண்ணை இறக்கலாமா? அப்புறம் அந்த வேலையை பத்தி சொல்லு. அதை பற்றி கேட்காத. இரு, நான் கெஸ் பண்றேன். கண்டிப்பா கவர்மெண்ட் கிட்டே வேலை செய்யல, ரஷ்யர்கள்கிட்டயும் வேலை செய்யல. இரு, அப்போ கட்டுப்பாடே இல்லாம இருக்கிற அந்த புரட்சியாளர்கிட்டயே நீ வேலை செய்யற? அந்த மாதிரி அராஜகம் செய்யற அந்த ஆளுகிட்ட அதிநவீன தொழில்நுட்பம் இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? அவங்க யார், அவங்க பேர் என்ன எதுவும் தெரியாது. அவங்க சொல்கிறது செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க பெருசாக ஏதோ ஒன்று பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையிலேயே எதுவும் தெரியாதா? என்ன காமெடியாக இருக்கா? அவங்க உனக்கு பிரச்சனை இழுத்து விட்டதே அவங்களோட பணத்தை திரும்பவும் கொள்ளையடிக்கிறது தான். யோபான் கோட்டா கிட்ட இருந்து பணத்தை கொள்ளையடிச்சிட்டினா அவன் உன்னை கொல்லாம விட மாட்டான். ஜாக்கிரதையா இரு. நீ சொல்கிறது சரிதான், நான் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஏன்னா அவனோட பணத்தை எல்லாம் பார்த்துக்கிறது வேற ஒரு ஆள். இப்போ நான் சொல்றது உனக்கு பிடிக்கும். அவனோட ஆயுதங்களை திரும்பவும் என்னை கொள்ளையடிச்சிட்டு வர சொல்லியிருக்கான். இப்போவும் எல்லாமே எதிர்ச்சியாக நடக்குதுன்னு தான் நினைக்கிறியா? அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு, எனக்கு எதுவும் தெரியாது. நீ இங்கே இருக்கிறது ரஷ்யன்ஸ்க்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா நான் அவ்வளவுதான். இங்கேருந்து முதல்ல கிளம்பு. சொல்றது கேளு. இங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுங்கிற மாதிரி காட்டிக்க கூடாது. நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னாடி சந்திச்சதே கிடையாது. நீ உன்னோட வேலையை பாரு, நான் இன்னொரு வேலையை பார்க்குறேன். 2 பேரும் தள்ளியே இருப்போம். என்ன சொல்ற? கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, அப்படியே பண்ணலாம். இங்க ஒரு சின்ன பிரச்சனை, நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, நான் கோட்டை கிட்ட இப்ப என்ன சொல்லணும்? வண்டியில ஏறு. நீ எங்கிருந்து வந்த? வண்டியில ஏறுன்னு சொன்ன. நீ ஓடி போயிட்டு நீ எல்லாரும் ஒன்னதான் தேடிட்டு இருக்காங்க.
நான் இங்கேருந்து தப்பிச்சு போகிறேன்னு சொல்லவே இல்லையே. என்னை குயில்கிட்ட கூட்டிகிட்டு போ. அவங்ககிட்ட ஒரு டீல் பேசணும். என்னது டீல் பேசணுமா? உண்மையிலே ஒரு வித்தியாசமானவன் தான். ஏன் தப்பிச்சு ஓடல? லூயி, நான் சொல்கிறது கேளு. கடவுள் சத்தியமா இது என் தப்பு ஒன்றும் இல்லை. அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ இதெல்லாம் என்னோட தப்புன்னு சொல்ல வரியா? என்னோட தப்பா இருக்கலாம். ஏன்னா நான் தானே உன்னை இந்த வேலையை சொல்லி சொன்னேன். நான் ஒன்றும் அப்படி சொல்லலை. இங்க எல்லாமே அவன் சொல்றபடிதான் நடக்கும். உனக்கு புரிஞ்சுதா? ஆனா நீ ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிருக்கிற. இந்த டீம்ல இருக்கிற எல்லாருமே ஒரே ஆள் தான். நமக்குள்ள இருக்கிற வீக்னஸை கண்டுபிடிச்சாதான் நம்ம ஸ்ட்ராங் ஆக முடியும். இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ தான் எங்களோட வீக்னஸ். என்னை ஏன் தேடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீ எங்க இருந்த? நீ என்னை ரஷ்யன்ஸ் கிட்ட கொள்ளையடிக்க சொல்லியிருக்க. அவங்கக்கிட்ட சாதாரணமாக மோத முடியாது. அவனை அடிக்கிறதுக்கு அவனோட போட்டு தான் கரெக்டாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் பிளான் சொதப்பலாயிடுச்சு. அங்கேருந்து வந்துட்டேன். அவங்களோட செக்யூரிட்டி டீம்னு எப்படி தப்பிச்ச? செக்யூரிட்டியா? நான் அவங்களோட ஒரு ஆளாக தான் அந்த போட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தேன். யாருக்கும் தெரியாத நேரத்தில் அங்கேருந்து வந்துட்டேன். நீ மட்டும் சொன்னது பொய்யா இருந்துச்சுன்னா? இங்கே பாரு குயில், எனக்கு உன்னை பிடிக்காது. ஆனால் எனக்கு சேலஞ்சுனா பிடிக்கும். இந்த வேலை எனக்கு பெரிய சேலஞ்ச். நான் பண்ணுறேன். நான் நினைச்சா மட்டும்தான் நீ இங்க இருக்க முடியும். சோழிய கொன்னா நீ இங்க இருக்கலாம். உனக்கு என்ன பைத்தியமா? நீ இல்லைன்னா அவ. முடிவு உன் கையில. உனக்கு 3 செகண்ட்ஸ். முதல் விஷயம், நீ என்னை கொல்ல மாட்டேன். ஏன்னா நான் உனக்கு தேவை. ரெண்டாவது, நான் யாரையும் கொல்ல மாட்டேன். நல்லது, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பத்தி புரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு அவன் தேவைப்படுற வரைக்கும் நீ அவனை பாத்துக்க ஜோயி. அப்போதான் மறுபடியும் ஆளுகளை கொள்ள அவசியம் இருக்காது. அப்புறம் மீன்ஸ் இந்த மாதிரி நீ திரும்ப பண்ணினா சாக போறது ஜோயி தான். உன்னோட வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியும். நீ நல்லா தானே இருக்க? இல்ல, இதுக்கு முன்னாடி என் கண்ணு முன்னாடி யாரும் செத்ததில்லை. சொன்னது சரிதான். நம்மளோட வீக்னஸ் எல்லாத்தையும் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை அழிச்சிடணும். நம்ம எல்லாரும் மற்றவங்கிட்ட இருக்கிற வீக்னஸை மட்டும் பார்த்துட்டு இருந்தா இங்கே யாரும் உயிரோடே இருக்க மாட்டாங்க. அவனுக்கு தேவையானது கிடைச்சதும் அவன் அவனை கொன்றுவான். முதல்ல இங்கிருந்து கிளம்பு. அது பண்ணுவான்னு எனக்கு தெரியும். இது நான் செய்ய வேண்டிய வேலை தான். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இங்கேயே இருக்கேன். நான் போயிட்டாதான் உன்னை என்ன பண்ணுவான்னு தெரியல. என்னை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் உயிரோட இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? எனக்குள்ளேயும் கொஞ்சம் மனிதாபிமானம் இருக்குது. பார்த்தாலே தெரியுது. இந்த பக்கம் வா, ரூம் கீழே இருக்கு. என்னது, பாருக்கு கீழே ஒரு வீடா? என்னால் கண்டே பிடிக்க முடியலையே. நீ மட்டும் இல்ல, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆபத்தான காலங்களில் பயன்படுத்தி இந்த ரூமை கட்டியிருக்காங்க. நீ இங்க படு, நான் போய் பில்லோஸ் எடுத்துட்டு வரேன். இங்கே 2 பேருக்கும் படுக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஆஹா, இந்த ரொமான்ஸ்ல இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். நான் வெளியே படுத்துக்கிறேன். உள்ள யாரும் வராத மாதிரி பார்த்துக்கிறேன். உண்மையிலே நீ கோட்டாவோட போட்டுக்கு போனே என்ன? நீ என்ன சொல்ல வர? பிரச்சனையா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சுருக்கோம். நேற்று அவனை பார்த்தேன். நம்ம வேலைக்கு அவன் கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் வேலையில எந்த அளவுல போயிட்டு இருக்கு? 2 பேரும் சேர்ந்து தான். நீ பாபி பின்ஸ் பத்தியா பேசுற? பாபி பின்ஸ் இங்க இருக்கானா? அவையா இங்க இருக்கா? உனக்கு பாபி பீன்ஸை பற்றி எப்படி தெரியும்? உன்னை கவனிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டியா? 7 வயசுல இருந்து நீ காலையில என்ன சாப்பிடுறோன்னு எனக்கு தெரியும். சரி, அவனை பத்தி சொல்லு. குயில் கிட்ட தான் வேலை செய்கிறான். சொல்லப்போனால் சோட்டா எனக்கு என்ன வேலை கொடுத்தானோ அதே வேலையை தான் குயில் அவனுக்கும் கொடுத்துருக்கான். ஓ, அப்படியா? இங்க பாரு மார்கஸ், இந்த வேலைக்கு நீ தான் பொறுப்பு. என்னை பெருமைப்படுச்சு. அது மட்டும் இல்லை, சீக்கிரமா இந்த வேலையிலிருந்து ரிட்டையர்ட் ஆகலான் இருக்கேன். யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ஒருவேளை பாபி ட்ரென்ச் டிஇ வரையில குறுக்கிட்டானா அதுக்கு அவன் வருத்தப்படுவான்.
ஜோயி ஜோயி எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, அதனால் இன்னைக்கு கடை லீவ் விட்டேன். உன்னோட ட்ரக் வெளியில் தான் இருக்குது. நான் ஹெயின்ஸ் டி மார்க்ஸ் மேஜர் சோட்டாவை பார்க்க வந்திருக்கேன். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மேலே போங்க. அப்புறம் அவரை மேஜர்னு கூப்பிடாதீங்க, அவருக்கு பிடிக்காது. ஹே மை நியர் டேமஸ், வெல்கம். கேப் டவுன்ல இருந்து ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க. ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுது. எனக்கு தேவையெல்லாம் சாட்டிஸ்ஃபைடான கஸ்டமர் தான். உங்க சரக்கெல்லாம் கிளம்பிடுச்சு மிஸ்டர் சோட்டா. ஆனா இப்போ மார்க்கெட் ரொம்ப மாறிடுச்சு. என்னோட ஆளு திரும்பவும் இந்த டீலை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அப்படியா நினைக்கிறாங்க? அது உண்மைதான். மார்க்கெட்டோட வேலை ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ எல்லாம் யாரும் போர் பண்றதும் இல்லை. இங்க இப்போ பேராசை பிடிச்ச மனிதர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. சரி, திரும்ப பேசலாம். ஆனா இது ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. என்ன மன்னிச்சிருங்க மிஸ்டர் சோட்டா. வேடிக்கையா இருக்கு. புதிய விதிமுறைகளா? கண்டிப்பா அதை பத்தி பேசலாம். அவங்க 2 மடங்கு பணம் கொடுத்துருக்காங்க, புரியுதா? அத வெளியே எடு. ரத்தம் வெளியே போய் நீ சாப்பிட்றத நான் பார்க்கணும். அங்க பாருங்களேன், அவனே கருத்து நேர்ச்சிக்கிறான். காமெடியா இருக்குல்ல? உன்னோட பாஸுக்கு இப்போ பதில் கிடைச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அவனோட கையை வெட்டி அனுப்புங்க. அப்புறம் போட் ரெடி பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம கடல் ஆழத்துக்கு போய் மீன் பிடிக்க போறோம். ஜென்யா, என் கூட வரியா? எனக்கு வரதுக்கு மூடு இல்லை, நீங்களே போயிட்டு வாங்க. நான் இங்கேருந்து ஷாப்பிங் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, கடல் தண்ணி என் முடியை கெடுத்துடும். யாரையாச்சும் தேடிட்டு இருக்கியா? மறந்துட்ட பாபி, நான் உன்னை விட நல்லா ஷூட் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் சந்திச்சா பிரச்சனையாகும்னு நினச்சேன். உனக்கு மட்டும்தான் பிரச்சனை. நான் ஆரம்பத்திலிருந்து உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். யாரும் உன்னை பார்க்கல. சரி, என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கே தெரியும், நம்ம ஏற்கனவே பேசினபடியே தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நானும் அதை பற்றி தான் பேச வந்தேன். வா, நடந்துக்கிட்டே பேசலாம். நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த கண்ணை கொஞ்சம் எடுத்து வைக்கிறியா? நான் பேச வரல, உனக்கு உதவி பண்ண வந்திருக்கேன். நீ முட்டாள்தனமாக எதுவும் பண்ணாத வரைக்கும் நான் உன்னை ஷூட் பண்ண மாட்டேன். அட கடவுளே. ஜென்யா, நீ சீக்கிரம் ரெடியாகு. நம்ம உடனே கிளம்பணும். கண்டிப்பா மை லவ், நீ போய் என்ஜாய் பண்ணு, ஆனால் மறந்துடாத. உனக்கு நேரம் இல்லை. இன்றைக்கி நைட்டோட டீலிங் முடிய போகுது. அதுவும் இல்லாமல் நாள் முழுக்க இங்கேயே உட்காந்து உன்னை பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்படியே இந்த வேலையை நீ செஞ்சாலும் கடைசியில் நீ சாக தான் போகிற. உங்ககிட்ட ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஆமாம், என்கிட்ட பிளான் இருக்குது. ஆனால் நீ தான் என்னை நம்ப மாட்டியே. உன்னோட வேலையில் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அதனால தான் நான் என்னோடய வழியில் வேலை செய்யலான்னு வந்திருக்கேன். நம்மளை யாரும் பார்க்கல, பார்க்கவும் முடியாது. நம்ம திரும்பவும் பழையபடி வேலை செய்யலாமா, இல்லை லூயிஸ் மாதிரி ஆளுங்கிட்ட நீ வேலை செய்யலான் இருக்கியா? நீ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க? சிஐஏவா டிஓடியா? நான் ஒன்றும் முட்டாள் இல்லை பாபி, உள்ளூர் போலீஸ் தான். உனக்கு என்ன பைத்தியமா மார்க்கஸ்? அமெரிக்கன் பார்டரில் ஏதாச்சும் பிரச்சனைனா ஹோம்லேண்ட் போலீஸ் ஃபஸ்ட்டு சிஐஏக்கு தான் கால் பண்ணுவாங்க. அப்போ சரி, இந்த பிரச்சனையிலேருந்து நான் விலகிக்கிறேன். யோபான் சோட்டா உன்னை கொல்லணும்னு விரும்புகிறாங்க. தாராளமாக நீ போய் கொள்ளையடிச்சுக்கோ. நான் தனியாகவே இருக்கேன், என்னால் முடிஞ்சது பண்ணேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து சோட்டா அண்ட் குல்லன் தடுக்கலான்னு நினச்சேன். சரி, இது கஷ்டமான வழியில் தான் பண்ணணும் போல். இதுக்கு வேறு ஏதாச்சும் ஈஸியான வழி இருக்கலாம். ஈஸியா? உன்னால் சோட்டா கிட்ட போக முடியாது, ஆனால் என்னால் முடியும். என்னால் குயில் கிட்ட போக முடியாது, ஆனால் அது உன்னால் முடியும். கன்னை நான் எடுத்துக்கிறேன், பணத்தை நீ எடுத்துக்கோ. சிம்பிள். நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்புறதுக்கு. ஆமாண்டா, நான் உன்னை நம்புறேன். நம்ம இதை பண்ணுறோம். நீ என்ன நினைக்கிற? அதை நடத்தணுமா? மரியாதையே மேலேருந்து கையை எடு. அவன் வெப்பன்ஸ் யாருக்கிட்டேருந்து வாங்குறான்னு எனக்கு தெரியாது. உன் பேச்சு திறமையை காட்டுறதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு. போய் கண்டுபிடி. என்னை சுற்றாத, உனக்கு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது பையரோட ஃபோன். இதில் ஜிபிஎஸ்னால் கூட ட்ராக் பண்ண முடியாது. இதில் என் நம்பர் இருக்குது. இதிலிருந்து வெளியே வரணும்னு நினச்சினா எனக்கு கால் பண்ணு. அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கூப்பிடு, மீட் பண்ணலாம். அப்புறம் பாபி, உன்கிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன். தயவு செய்து சொதப்பிடாத. எனக்காக கன்னை ரெடியாக வச்சுக்கோ, தேவைப்படும். யாரா நீங்கெல்லாம்? இதை பண்ணவன் மட்டும் என் கையில் கிடச்சான், அவன் செத்தான்.
சரி, அது பாபி பீன்ஸ் இல்லை. நீ என்ன கனடாலையா இருக்க? நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அவள் மேலே இருந்து கையை எடுக்குவில். நான் ஏற்கனவே உங்கள் 2 பேர்த்திட்டையும் சொல்லியிருக்கேன். திரும்பவும் இதேமாரி நடந்ததுன்னா இவளை கொன்றுவேன்னு. நான் சொன்னதை நீங்கள் விளையாட்டாக எடுத்துக்கிட்டீங்க. அவளை விட்டுருன்னு சொன்னேன். பாபி வேண்டாம். யார் முதல்ல சொல்கிறாங்கன்னு இப்போ பார்த்துடலாம். ஜோயி, இங்கிருந்து உடனே கிளம்பு, திரும்ப வராத. என்னால் போக முடியாது. உன்னை போன்னு சொன்னேன். அவள் போகட்டும். அவளை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நான் என்னுடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் நீ திரும்பவும் ஜோய்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்ட, அதுக்கு நீ ரொம்ப வருத்தப்படுவேன். உனக்கு என்ன பைத்தியமா? நான் இருக்கிற இடத்த நீ எப்படி கண்டுபிடிச்ச? அப்புறம் என்னை கொல்றதுக்கு ஆள் அனுப்பலின்னு மட்டும் சொல்லிடாத. எனக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் நான் ஆள் அனுப்பிச்சேன். டேய், யாராச்சும் உன்னை ஷூட் பண்ணுங்கடா. தப்பான முடிவு. நான் இன்னைக்கு நாள் முழுக்க கோட்டாவை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உன்னோட பணத்தை என்னால் கொண்டு வர முடியும். எல்லாரும் ஒரு நிமிஷம் நில்லுங்க. அவன் சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான்னு கேட்கலாம். அந்த கப்பலில் இருந்து எப்படி கொள்ளையடிக்கிறதுங்கிறது கண்டுபிடிச்சிட்டியா? மோசமான ஐடியா. இதை மட்டும் நீ பண்ணினா இத்தனை நாளாக நீ சம்பாரித்த பணத்தையும் ஆளுகளையும் ஒரே நாளை இழந்துடுவ. அதுக்கு நான் வேறு ஐடியா வச்சுருக்கேன். அவன் உன்கிட்ட டீலிங்கை முடிச்சுட்டு திரும்ப போகிற வழியில் தான் அவன் பணத்தை எடுக்க போகிறேன். ஆனால் அதுக்கு முதல்ல அந்த டீலிங் எங்கே நடக்குதுன்னு எனக்கு தெரியணும். அந்த இடத்த அவங்ககிட்ட சொல்லுவேன்னு நினைக்கிறியா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ சாக போகிற. உனக்கு அதுதான் வேணுமா? அது ஒன்றும் என்னோடய பணம் கிடையாது. ஒன்று அந்த பணத்தை மறந்துடு, அப்படி இல்லைன்னா நீயே போய் கொள்ளையடிச்சுக்கோ. நீ திரும்பவும் ஒரு நாள் அவங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ரஷ்யன்ஸ் ரொம்ப மோசமானவங்க. நான் ஏன் கனடா போகலைன்னு தெரியுமா? ஏன்னா இப்போ பண்ணுற வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கு புரியுது எப்படி இந்த கிறுக்குத்தனமான வாழ்க்கை உனக்கு பிடிச்சிருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும். சரி, இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரத்தி கொதிக்க வைப்போம். நான் சொல்கிறது கேளு. எனக்கு தேவையானது கிடைச்சதுன்னா உனக்கு தேவையானது கிடைக்கும். உனக்கு உன்னோட பணம் வேணுமா வேண்டாமா நீயே முடிவு பண்ணிக்கோ. ஹே லூயிஸ், என்னோட புதிய நண்பா, உன்னை திரும்பி பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன யோவான், உன் கூட ஒரு ஆள் தான் இருக்கான், மற்றவங்களாம் எங்கே? உனக்கு தெரியுமா, என் சோல்ஜர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷை டைப். அதனால அவங்க ரூஃப் டாப்ல இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நினைச்சாங்கன்னா உன்னை தடையமே இல்லாமல் கொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இது அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு வேலை தரது நல்லது தானே, ரொம்ப மோசம் சொல்லிட முடியாது. ஆனால் நல்ல செக்யூரிட்டி கார்ட்ஸ். எனக்கு இந்த டவுன் பிடிச்சிருக்கு. பழசாக இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்கு. அமெரிக்கர்கள் புத்திசாலி தான். சரி, வந்த வேலையை பார்க்கலாமா? எனக்கு செய்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குது. சரி சரி, எல்லாத்தையும் ஆட்டி ஆள்றது அமெரிக்கா கவர்மெண்ட் தான். தன்னுடைய பவரை குறையாத மாதிரி தான் பார்த்துக்குவாங்க. எனக்கு புரியுது மார்க்கஸ். என்னது இது? இங்கிருந்து ஈஸ்ட் பக்கமாக 4 பிளாக் தள்ளி பார்க்கில் ஒரு ட்ரக் நிற்கும். உன்னோட ஆளுங்களை போய் சரி பார்க்க சொல்லு. உனக்கு ஓகேனா இங்கே டீலை முடிச்சுக்கலாம். சொன்னது கேட்டுச்சுல, போய் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பாரு. உனக்கு ஒன்று தெரியுமா, ஒரு காலத்தில் இந்த ஏரியாவே ஷாம்பேக்கு கீழே தான் இருந்தது. குடிச்சிட்டு விழுந்தவங்களை கடத்திட்டு போயிட்டு சைனாவோட அடிமையாக மாற்றிருக்காங்க. கேட்கவே காமெடியாக இருக்குல்ல? அது என்னமோ சரிதான். நம்மளோட சரக்குலாம் வந்துருச்சு குள். செக் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்புறம் நம்மளோட இடத்த அவங்களுக்கு சந்திக்கிறேன். இந்தா உன்னோட பணம், எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. நான் ட்ரைனிங்கில் இருக்கு. இப்போ என்னோட சர்ஜன் மனுஷங்களோட எதிர்த்தை தான் சாப்பாடு கொடுப்பார். ஒன்று இது சாப்பிடு இல்லை பட்டினியா கடைன்னு சொல்லுவார். நாங்கள் சாப்பிட்டோம். அதனால தான் எங்களை வீரன்னு மதித்தாங்க. பொதுவாக போய் சொல்கிறவங்க எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. ஒரு வேளை நீ என்னை ஏமாற்றணும்னு நினச்சின்னா நான் உனக்கு சாப்பிட ஒரு இதயத்தை கொடுப்பேன். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுது. அவன் என்னோட இடத்துக்கே வந்து என்னையே மிரட்டிட்டு போகிறான். அவனுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். ஸ்னைப்பர்ஸுக்கு நான் பயப்படுவேன்னு நீ நினச்சியா? நீ மறக்க முடியாத அளவுக்கு உனக்கு ஒன்று பண்ணுறேன். ஒரு பெட்டி விடாமல் எல்லாத்தையும் பேக் பண்ணு. பாஸ் வரும்போது நம்ம இங்கே இருந்தோம்னா அதுக்கப்புறம் அவர் கன் டார்கெட் ப்ராக்டிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவார். சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பு. ஏன்னா இந்த சரக்குக்கெல்லாம் நான் தான் இப்போ பொறுப்பு. உனக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீ இங்கேருந்து கிளம்பி வேற ஒரு கேங்கில் போய் சேர்ந்துக்கோ. பாபி பீன்ஸ் வேறு இங்கே இல்லை. இவனை கொல்றதுக்கு வேறு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணியிருக்கணும். நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், நீ மட்டும் இப்போ பதில் சொல்ல. வேற நல்லபடியாக முடிஞ்சது. நான் மிஸ்டர் கால்மேட்ச் கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படாதுன்னு.
நான் உங்கள் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கும் மேலே தெரிஞ்சுக்கோங்க சார். நம்ம பிரெஞ்சு மொழியை கொண்டுட்டோம். பக்கத்துல இருக்கிற டவுன்ல நிறுத்து, ஏதாச்சும் பார் இருக்கான்னு பாரு. இது பார்ட்டிக்கான நேரம். என்னை மன்னிச்சிரு பாபி, எல்லாமே என்னோட தப்பு தான். உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த நம்மளோட வேலையெல்லாம் முடிச்சிடு. நம்ம இன்னைக்கு நைட்டு ஷாங்காய் கிளம்புறோம். அப்புறம் ஜிங்க எங்க வேலைச்சி மனத்தை கொண்டு போய் லாஃபரில் வைங்க. அப்புறம் நான் வின்ஸ் கொண்டு வந்து இங்க என்ன நடக்குது? என் பாட்டியை கெடுத்தது யாரு? அவனை யாருன்னு கண்டுபிடிச்சு என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. அவனை நான் கொல்லுறோம். இது வெறும் ஸ்மோக் கேஸ் தான் யோபான். அவன் இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கணும். பணத்தை வேற காணும். வெல் டின்பன் பேஃபில் என்ன இருக்குன்னு பார்த்தியா? என் போட்ல இருந்து வெளியே போ. நீங்கள் தான் என்னை எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னீங்க மிஸ்டர் சோட்டா. மிஸ்டர் சோட்டா, நான் உங்கள் கூட தான் இருக்கணும்னு நினைச்சேன். உன் பாஸ் கிட்ட போய் சொல்லு, இனிமேல் எனக்கு தேவைப்பட மாட்டான். ஜென்யா கிட்ட என்னை கண்டுபிடிக்க சொல்லு. நாம இப்ப போருக்கு போறோம். இங்க இருந்து போ, இல்லைன்னா செத்துருவேன். யோபான், என் மேலே ஒரு தப்பும் இல்லை. உன் மேல எந்த தப்பும் இல்லை வேல்சி. நீ எப்பயுமே என் கூட தானே இருப்ப. நீ ஏன் இப்படி பேசுற? பணம் எப்படி காணாம போச்சு? யார் எடுத்திருப்பா? அது உன்னோட ஐடியாவா மார்க்? பாபி, நீ புத்திசாலி தான் மார்க்கஸ். எனக்கு கன்று வேணுங்கிறதே எனக்கு மறந்துடும் போல. சரி, என்னோட பணம் எங்கே? என்ன ஆச்சு உனக்கு? இரு, நான் முதல்ல ரெடி ஆகிறேன். நான் எடுக்க வேண்டிய கன்ஸை பற்றி ஏன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிற? ஒருவேளை உனக்கு தேவைப்படலையோ? அப்படி தானே? நீ ஏன் என்னை இப்படி நம்பாமல் இருக்க? நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல பாபி. என்கிட்ட போய் சொல்கிறத நிறுத்து மார்க்கஸ். உண்மையிலே நீங்கள் என்ன கேம் ஆடுறேன்னு எனக்கு தெரியணும். நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன் பாபி. ஒன்று என்னை நம்பு, இல்லைன்னா இதிலிருந்து விலகிக்கோ. உண்மையாலுமே இந்த கேமில் நீ ஜெயிக்கணும்னு நினச்சா கூட உன்னால் ஜெயிக்க முடியாது பாபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதேமாரி கண்டென்ட் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.